உங்கள் உடலை நல்ல தன்மைக்கு மாற்றுறதும் உங்கள் மனதை கொள்றதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க. நம்ம மனம் கொண்டதுக்கப்புறம் நீங்கள் ஆன்மாவாக அந்த உயிர் பிரகாசமாக இருந்து நீங்கள் ஒரு இறை தன்மையில் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வர முடியாது. இந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே கீழே இருந்து பணி செய்ய முடியாது, கீழே வாழணும். அப்போ வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போவோம். இதை கொஞ்சம் குறைந்தபட்சம் பிடிச்சிக்கிட்டு ஏதாவது போகட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவரே தோற்றி வைத்து ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு, அவரை கும்பிட்றாங்க, இவரை உதாசனப்படுத்துகிறாங்க. இப்போ மக்கள் என்னன்னா அந்த அவங்க ஒன்று இந்த இடத்த கிடப்பாங்கன்னு ஒரு பொருளை தற்காப்புக்காக கொடுத்தாங்கல்ல, அதே பொருளை பல ஆண்டுகள் நீங்கள் ஆண்டுட்டு உங்கள் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க, உங்கள் பேரண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறீங்க. பல பேர் மீண்டும் 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 அந்த பழைய பொருளையே தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவர் என்னமா பண்ணுறாரு, வர்றதே மெயின் அவர் கொடுத்த பழைய பொருள் உங்கள் கையில் இருக்குல்ல, அதை புடுங்க தான் வந்தார். அந்த சிலுவையில் அடையப்பட்ட அதை மட்டும் கொடுக்காம வான்வெளியிலேயே ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பரப்பிட்டு போயிட்டார். அது அப்படி இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எந்த மதத்தை சார்ந்தாலும் அந்த காலத்துக்கு தோன்ற இறைவன் இந்த ஒட்டுமொத்தமான உலகத்துக்குரிய ரேடியேஷனை தான் அவர் கொடுப்பாரே ஒழிய அவர் ஒரு சார்ந்த ஒரு குறிப்புக்காக வேலை செஞ்சுட்டு போறவரா இருக்க மாட்டார். போது நான் என்பது என்னன்னா, நான் சொல்லிட்டேன், நான் எண்ணமாக இல்லை நோக்கமாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது நோக்கமாக இருந்து நான் என்னையே பார்க்கிறேன், நான் கடவுளையே பார்க்கிறேன். உன்னால் ஏங்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை நீ கற்றுக்கிட்டேன்னா நம்மளால் ஏங்க முடியாது, இறைவன் ஏங்க வைப்பாருன்னா நாமளா இருப்போம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ ஏன் முற்படுற ஒரு செயல்ல அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அப்போ நான் ட்ரை பண்ணி இறைவனை பார்த்துருவேன் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நீ சொல்கிற, அது ஏன் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குற? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ உன்னால் பார்க்க முடியாதுன்னு தான் வெளிச்சமாக நான் வர்றேன். நீ பார்த்துருவ அந்த மாதிரி கெட்டிக்காரன்னா நான் ஏன் வரப்போகிறேன்? என்னுடைய ரோலே இல்லையே. அப்போ நீ என்ன பண்ணணும்னா வந்திருக்கிற ஒரு வழிகாட்டும் போது, பாதையை காட்டும் போது அந்த பாதையை நீ பிடித்து கொண்டு போகணும். ஏன்னா அவர் வெளிச்சம் வந்திருக்கிறதே உனக்காக தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன எந்த யூஸும் கிடையாது. அவர் தான் சொல்கிறேனே, அவர் எதையும் அனுபவிக்க முடியாதுங்கிறனே. வெளிச்சம் போய் எதை அனுபவிக்கும்? மொழி ஆகும்போது தான் இடப்பக்கமும் வலப்பக்கமும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒளி, இந்த நாதவிந்து, ஸ்ரோனிதம், அந்த ஸ்ரோனிதம் இதெல்லாம் மாறுறதுலாம் எதுக்கு மாறுது, எதுக்கு இந்த வேலையை இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது உங்கள் மனதை நீங்கள் வீழ்த்துறதுக்கு தான். உங்கள் உடலை நல்ல தன்மைக்கு மாற்றுறதும் உங்கள் மனதை கொள்றதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க. நம்ம மனம் கொண்டதுக்கப்புறம் நீங்கள் ஆன்மாவாக அந்த உயிர் பிரகாசமாக இருந்து நீங்கள் ஒரு இறை தன்மையில் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஒளியாக இருக்கிறது இறைவனாக செயல்படாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா அது ஒரு ஒளி பிரகாசமான ஒரு செயல்பாடுகளை தான் இருக்குமே, இந்த ஆன்மா செயல்பாடுகள்ல அந்த மாதிரி செயல்படாது. அது சூரியன் மாதிரி, சந்திரன் மாதிரி, இந்த நட்சத்திரங்கள் கோள்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளுக்குரியது. இதுதான் அதோடைய செயல்பாடுகள். அப்ப அது கோவில் இந்த மாதிரி செயல் இதெல்லாம் விரும்பாது. இந்த காலகட்டத்துக்கு இந்த செயல்பாடுகளை நம்ம ஏன் தோற்றி வைக்கிறோன்னா, நம்ம வர முடியாது. இந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே கீழே இருந்து பணி செய்ய முடியாது, கீழே வாழணும். அப்போ வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போவோம். இதை கொஞ்சம் குறைந்தபட்சம் பிடிச்சிக்கிட்டு ஏதாவது போகட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அவர் அவரே வர்றாரு. யாரு? கர்த்தரே வர்றாரு. அப்போ கர்த்தர் வரும்போது அவருக்கு எங்கே நெருக்கடி இருக்குன்னா, அவர் தோற்றி வைத்தவர், அவரே தோற்றி வைத்து ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு, அவரை கும்பிட்றாங்க, இவரை உதாசனப்படுத்துறாங்க. அவரே தோற்றி வைத்த ஒருத்தர் முன்னாடி வந்திருக்கிறாரு இறை தூதரா, ஆபிரகாம் தான் எங்க கடவுள், நீங்க கடவுள் கிடையாதுன்னு கள்ள தூக்குறாங்க.
அப்ப அவனை தோற்றி வைத்தது நான் தான் அப்படின்னு இவர் சொன்னா நம்ப மறுக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? அப்ப அவர் என்னன்றாருன்னா, அந்த காலகட்டத்தை கடக்கிறதுக்காக ஆபிரகாமை நான் கொடுத்தேன். ஆபிரகாமே எல்லா காலகட்டத்தையும் வழி நடத்திட முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப ஆபிரகாம் ரோல் முடிஞ்சிருச்சு. அதை நீ தூக்கிக்கிட்டு அலையாத, நான் வர்றேன். இப்ப இந்த காலத்தை வச்சுக்க, இப்ப இந்த தோற்றத்தையும் நான் ஒரு நாள் மறைச்சிருவேன். இதே ஆளு வேற பேர்ல வேற வடிவத்துல வருவேங்கிறதா அதோட செயல். எதுக்கு அது ஒண்ணும் தேவையில்லையே. இப்ப மக்கள் என்னன்னா, அந்த அவங்க ஒண்ணு இந்த இடத்த கடப்பாங்கன்னு ஒரு பொருளை தற்காப்புக்காக கொடுத்தாங்கல்ல, அதே பொருளை பல ஆண்டுகள் நீங்க ஆண்டுட்டு உங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க, உங்க பேரண்ட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க. பல பேர் மீண்டும் 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 அந்த பழைய பொருளையே தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவர் என்னமா பண்றாரு? வர்றதே மெயின், அவர் கொடுத்த பழைய பொருள் உங்க கையில இருக்குல்ல, அதை புடுங்க தான் வந்தாரு. டேய் கொண்டாடா அந்த சிவலிங்கத்தை, நான் தானே கொடுத்தேன், கொண்டாடா அந்த பெருமாள் சிலைய அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாலிண்டரா புடுங்குறாரு. இது வேண்டாம்டா, நீ போடா, உனக்கு இறைவன் தானே, வெவ்வேறு வடிவத்துல அது மாறிக்கிட்டே இருக்கும்டா ரேஷியோ, நான் தான்டா கொடுப்பேன். அந்த காலத்துக்காக கொடுத்தேன்டா. அந்த காலத்தை கடக்கிறதுக்காக ஒரு துடுப்பு இருக்கு. அந்த துடுப்பை நீங்க எல்லா நதிகள்லையும் போட முடியாது. எந்த நதிக்கானும் ஒரு துடுப்புன்னு இருக்கு. எல்லா நதிக்கும் அதை போய் நீ பயன்படுத்தினா நீ பலவீனமாயிருவ. புரியுதுங்களா? அதான் இப்போ ஒரு போர் வீரர் என்ன பண்ணுவான்னா, அவனுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வாளை வச்சுக்குவான். ஏன்னா அந்த வாளை வச்சு அவன் பயிற்சி பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு கையோட தூக்குறது, டைமிங் எல்லாமே அவனுக்கு தெரியும், புலப்படும். அதனால போர்க்களத்தில் தவறு நடக்காதுங்கிறதுக்காக வச்சுக்குவான். நீங்கள் வாழே இல்லாமல் கீழே கிடக்கிற வாழெல்லாம் எடுத்தீங்கன்னா, அவன் பழைய வாழை மாதிரி கொஞ்சம் வெயிட் மாதிரி இப்படி தூக்குனான்னு வச்சுங்க, அது என்ன ஆகும்? போட்டு தள்ளிடுவாங்க இவனை. புரியுதுங்களா? இப்போ டெண்டுல்கர்னு ஒருத்தர் ஆண்டான்னா, கிரிக்கெட் பேட்டை வச்சு நீங்கள் மற்றவங்க மாதிரி வச்சுட்டு விளையாண்ட மாதிரி அவன் விளையாடலை. அவன் பேட்டுக்குன்னே கொஞ்சம் வெயிட் அதிகமாக வச்சுக்கிட்டான். அப்போ பிரத்யேகமாக அதே வச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான்ல, அவன்கிட்ட புது பேட்டை கொடுத்தீங்கன்னா அவன் தயாராகிறதுக்கு ஒரு 3-4 மேட்ச் ஆகும். சுதாரிக்க முடியாது, ஏன்னா அந்த பழைய அந்த இது வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஒரு தற்காப்புக்காக ஒரு பொருள் கொடுத்துட்டு போனது இருக்குல்ல, அது அந்த இடத்த அந்த காலத்தை கிடக்கணும். திருப்பி அதே விஷயத்த மறுசுழற்சியில் வெவ்வேறு பிறப்புகளில் வெவ்வேறு மனிதர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வம்சாவளியை சார்ந்தவங்க அந்த பொருளை கைமாற்றி விட அந்த பொருளையே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவன் மீண்டும் என்ன சொல்றாங்க, பொருள் மாற்றிக்க தெரிந்தவங்களுக்கு பொருள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறாருங்கிறத தெரியல. அப்போ நாமளே அந்த பொருளை பிடுங்கலைன்னா இவன் அடங்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக பொருளை அவர் பிடுங்க ட்ரை பண்ணுறதுக்காக வர்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அலைவரிசையை செலுத்தும் போது அவரை எல்லாரும் வணங்கிக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய செட்டர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து அவர் இப்போ பொருளை மட்டும் புடுங்க வராமல் அந்த பகுதியையும் மாற்றிவிட்டு அண்ட சராசரத்துலேயும் ஒரு வெளிச்சத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. கர்த்தருடைய ரோலும் தான் வெறும் அந்த சிலுவையில் அடையப்பட்ட அதை மட்டும் கொடுக்காம வான்வெளியிலேயே ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பரப்பிட்டு போயிட்டார். அப்போ அந்த வான்வெளியில் இருக்கிற பரப்புனா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அந்த செயல்பாடுகள் கிடைக்கிற மாதிரி அந்த காலத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டார். அந்த சிலையை போய் பார்க்கும்போதும் ஒரு செயல் நடக்கும். நார்மலாக நீ சிலையை பார்க்காம நடந்து கொண்டிருந்தாலும் அண்ட வெளியில் ஒரு ஞானியோடைய வெளிச்சம் எவ்வளோ பெரிய தீவிரங்கிறதுக்கு அடையாளம். அப்போ வெறும் ஒரு சராசரி பக்கத்தில் இருக்கிற மனிதரை மட்டும் தயார் பண்ணாமல் வான்வெளியையே அவங்க சரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய ரோல் இருக்கு. அதனால் மீண்டும் கர்த்தரே வருவார், மீண்டும் அவரே வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கர்த்தரை வணங்குறவங்களுக்கெல்லாம் ஹாப்பி. கர்த்தரை வணங்காதவங்களுக்கு நம்மளால யாரும் வர மாட்டாங்களா, நம்ம கடவுள், நம்ம மதத்துலேருந்து ஒரு கடவுள் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ கடவுள் அவர்னால நன்மை அடையணுமா, இல்லை நம்ம கடவுள் தான் நம்ம நன்மை அடையணுமா அப்படிங்கிறதுலே குழப்பம் இருக்குல்ல. கடவுள் அப்படின்னா இப்போ கர்த்தரே வந்துடுறாரு, நான் தான் கர்த்தர்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு இந்து நன்மை அடையணும்னு நினைப்பானா, இல்லை அவர் கிறிஸ்டின் கடவுள்
அதனால நம்ம ஊர்லேருந்து நம்ம கடவுள் யாராவது வந்தால் தான் நம்ம நன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது என்ன லாஜிக்? இப்போ நீங்களும் அதான் நினைப்பீங்க, நான் வந்து சிவனே வர்றேன் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது நம்ம மதத்து கடவுள் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் வெளிச்சம் எல்லா அண்ட சராசரமும் ஒரே வெளிச்சம் தான், ஒரே இடத்துல இருந்து தான் வருகிறது. அது அவங்களுக்கு வந்து என்னன்னா, கடவுள் வந்து விட்டார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தினால் நமக்கு நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு பின்னாடி செய்தாங்கன்னா அந்த பிறப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பிடிச்சது நம்மை மதத்தை சார்ந்து நமக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பாருங்க, நமக்கு ஏற்ற மாதிரி வீடு, அந்த பெயிண்டு கலரு, ட்ரெஸ்ஸோட கலரு எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி விநாயகர், முருகர், காளி, அம்பாள் 20-25 சாமிகள் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தட்டையும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் சாமிகள் இருக்கு. காளியை பிடிக்கிறவனுக்கு வேற இன்னொரு தெய்வத்தை அவன் பெருசா கும்பிட மாட்டான். இப்போ முருகனே கதின்னு இருக்கிறவன் பெருமாளை பெருசா கும்பிட மாட்டான். என்னைக்காவது போகும்போது அப்படி போய் பார்த்துக்குவான். பெருமாளே கதின்னு இருக்கிறவன் சிவனை பெருசா கும்பிட மாட்டான். அப்போ அவனுக்குன்னு பர்சனலாக ஒன்று பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு இறைவனை அவனே தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறான். இதுவே தவறான செயல்தான். இதுவே இப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வீடுகளில் 10 போட்டோக்கள், கடவுள் போட்டோ வைக்கிறதே முதல்ல தவறு. அதுவே தேவையற்ற ஒரு செயல், தேவையற்ற குழப்பத்தை அதை ஏற்படுத்திடும். அது அப்படியாப்பட்ட செயலுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்படாது, அது தேவையும் இல்லை. அது அப்படி இல்லைங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும். எந்த மதத்தை சார்ந்தாலும் அந்த காலத்துக்கு தோன்ற இறைவன் இந்த ஒட்டுமொத்தமான உலகத்துக்குரிய ரேடியேஷனை தான் அவர் கொடுப்பாரே ஒழிய அவர் ஒரு சார்ந்த ஒரு குறிப்புக்காக வேலை செஞ்சுட்டு போறவரா இருக்க மாட்டார். ஒரு வண்டி போயிட்டே இருக்கு, புகை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் அந்த புகை இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா ஒரு ஞானி என்பது தோண்டிட்டார்னா அண்ட சராசரமும் அவரோட வெளிச்சம் இருக்கும். அவர் கிறிஸ்துவருங்கிறதுக்காக இந்து நாட்டுல வெளிச்சம் படாம அவர் போயிட மாட்டாரு. புரியுதுங்களா? அப்ப பாலைவனங்கள்ல தான் இயேசுநாதரோட வெளிச்சம் இருக்கணும். ஏன் தமிழ்நாட்டுல வேளாங்கண்ணியில் அவரோட வெளிச்சம் இருக்கு? பாலைவனத்துல தான் இஸ்லாமியருடைய வெளிச்சம் இருக்கணும். ஏன் நாகூர்ல இந்த வெளிச்சம் இருக்கு? புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற நிறைய கோயில்களில் இருக்கிற நம்ம வழிபடுற நாராயணனோ சிவனோடைய வெளிச்சம் எத்தனையோ வெளிநாடுகளில் பிரகாசமாக வீசுது. ஆனால் நம்ம நாட்டில் தோன்றிய வெளிச்சம் தானே ஏன் அந்த நாட்டில் வெளிச்சமாக வீசுது? இப்போ கலிபோர்னியாவில் வீசுகிற வெளிச்சமெல்லாம் நம்ம தேசத்தோட வெளிச்சம்தான். அமெரிக்காவோட வெளிச்சங்கள், கலிபோர்னியாவில் இருக்கிற வெளிச்சம்லாம் நம்ம தேசத்தோடைய வெளிச்சம்தான். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அதனால இதுவே மக்களிடம் பெரிய இயலாமையை தான் ஏற்படுத்துது. இப்போ அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் ஒரு கடவுளையோ ஒரு மதத்தையோ அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் வர்றாரு, கர்த்தர் தான் அப்படின்னா கொண்டாட்டங்கள் ஜாஸ்தியாயிரும். ஆனால் ஒரு இந்து மக்களாக இருக்கிறவங்களோ ஒரு இஸ்லாமியரோ சோகமாயிருவாங்க, கடவுளை வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சி தலைவர் மாதிரி, கட்சி தலைவனுங்களுக்கு யாரும் வரவேற்பா? தொண்டன் வரவேற்பான். இன்னொரு கட்சி ஆப்போசிட்ல இருக்கனால ஒரு கட்சி அவன் தொண்டை என்ன பண்ணுவான், இவன் வரும்போது நம்ம ஏன்டா பார்க்கணும்னு கதவை சாத்தும்பான், ஜன்னலை கூட சாத்தும்பான். அந்த மாதிரி கிறிஸ்துவர் கடவுள் வரும்போது நம்ம ஏப்பா வெளியில போய் பார்க்கணும், ஐயோ கதவை சாத்துங்க, அது சத்தமே எனக்கு பிடிக்கல அப்படின்றான். அது இல்லை. கடவுள் என்பது இந்த உலகத்துக்கே பொதுவான வெளிச்சம். அப்ப நாம வந்து அதை அனுபவிக்க தெரியாம நாம என்ன ஆகிடுறோம்னா இயலாமையில நமக்கே நாம துன்பத்தை கொடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இங்க எத்தனையோ ஜீவன்கள் திருவண்ணாமலையில சுத்திக்கிட்டு இருக்கு, அதுங்களுக்கே துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு வெளிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுங்களுக்கு துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை அதுங்களுக்கு தெரிஞ்சுக்க போகுது. அவ்வளவுதான். இதுதான் அதோடைய நோக்கத்தோட செயல்பாடு. அதை கண்டுபிடிக்கிறது தான் கடினம். புரியுதுங்களா? பல கோடி லட்சம் பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில். ஆனா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. உங்களை நான் அதுக்கு இழுத்துட்டு வரலன்னா நீங்களும் வர மாட்டீங்க.
நீங்களும் அவங்களோடயே தான் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்ன ஆளுங்க தான் அந்த பஸ்ஸில் ஏறாத 7ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறாத 7ஆம் நம்பரே நான் வந்திருக்கேன் நீ வான்னு சொல்லி உன்னை கூட்டி வந்துட்டேன் நான். நான் 30 வருஷம் காத்திருந்தேன். புரியுது, 30 வருஷமா காத்திருந்தீங்க, வேற கிட்டாவது போயிருப்பீங்க. இல்லை நான் கூப்பிடலன்னா நீங்க போயிருப்பீங்க. பார்த்து அது வந்து அது வந்து எனக்குள்ள வந்து அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி பாத்தீங்க? நான் வந்து உள்ள இருந்து உங்க வழியா பார்த்து உங்களை வர வச்சேனா இல்ல நீங்களே பாத்துட்டீங்களா என்ன? அப்ப நான் தானே பார்த்தேன் உங்களை. நானே பார்த்து கொண்டு உங்களை கூட்டிட்டு வந்தேன். அதான் நான் இருக்கும்போது, நான் வந்து அங்க இருக்கும்போது, நான் என்பது என்னன்னா, நான் வந்து சொல்லிட்டேன், நான் எண்ணமாக இல்லை நோக்கமாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது நோக்கமாக இருந்து நான் என்னையே பார்க்கிறேன், நான் கடவுளையே பார்க்கிறேன். நான் விலகிட்ட போது நீங்க எண்ணமாக நீங்களே கடவுளை பிரிச்சு பாக்குறீங்க. அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்க உள்ள. நான் ஒரு 10 நிமிஷம் 1/2 hour அங்கிட்ட பிரேக் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன்னா நீங்க மாறிடுறீங்க.